ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிடிபி. ஓகேங்களா, என்ன டெஃபினேஷன் படிங்க பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொதுவாக ஒரு நிதியாண்டு. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதினா ஒரு நிதியாண்டுன்னு எப்போ சொல்லுவோம், நல்லா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. சரிங்களா, ஒரு நாட்டின் உள்நாட்டு எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த இறுதி மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும். சரிங்களா, இங்கிலீஷ்ல படிக்கிற பாருங்க. The total final value of goods and services produced within the domestic territory of a country. Domestic territory. ஓகேங்களா, domestic territory of a country in a specific time period. Time period என்ன சொன்ன, financial year. அந்த time period எப்படி எடுத்துக்கோங்கன்னா financial year எடுத்துப்பாங்க. is called as gross domestic product. சரிங்களா, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி எங்க உற்பத்தி செய்றாங்க, டொமஸ்டிக் டெரிட்டரி. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, காலப்பகுதியில் ஒரு நாட்டின் உள்நாட்டு எல்லைக்குள் தான் முக்கியமான லைன். ஓகேங்களா, உள்நாட்டு எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த இறுதி மதிப்பு தான் என்னது, ஜிடிபி. நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஒரு டயக்ராம் நான் போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது இந்தியா. சரிங்களா, இது யூஎஸ்ஏன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரெண்டு கண்ட்ரி நான் எடுத்துக்கிறேன். ஒன்று இந்தியான்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து யூஎஸ்ஏ எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்தியாவில் வந்து இந்தியன் ஒருத்தர் வந்து 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாரு. பார்த்துக்கோங்க, இந்தியாவில் ஒரு இந்திய நாட்டவர், ஒரு இந்தியாவை சேர்ந்தவர். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வருத்துள்ள ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதே போல் இந்தியாவிலேயே ஃபாரினர், ஓகேங்களா, ஒரு வெளிநாட்டவர் என்ன பண்ணுறாரு, 50 ரூபாய், சாரி ஒரு 60 ரூபாய் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 60 ரூபாய் வருத்துள்ள ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சரிங்களா, இந்தியாவை சேர்ந்தவர் 50 ரூபாய் உள்ள ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஃபாரினர், எஃப்ஆர் ஃபாரினர். சரிங்களா, வெளிநாட்டவர். ஓகேங்களா, 60 ரூபாய் உள்ள ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்படியே பாருங்க, யூஎஸ்ஏக்கு போங்க. யூஎஸ்ஏல இந்தியர் ஒருவர் வந்து 80 ரூபாய் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, யூஎஸ்ஏல இந்தியர் ஒருத்தர் 80 ரூபாய்ன்ற ப்ராடக்டை 80 ரூபாய் ஒருத்துள்ள ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து ஜிடிபி டெஃபினேஷன் அகைன் படிக்கிறேன். goods and services produced within the domestic territory of the country. ஓகேங்களா, within the domestic territory of the country. அப்பனா அது அந்த டொமஸ்டிக் டெரிட்டரினா நம்ம என்ன உள்நாட்டுன்னு சொல்றோம். சரிங்களா, அப்ப அந்த உள்நாட்டுல யார் வேணா ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்தியனாவும் இருக்கலாம், ஃபாரினராகவும் இருக்கலாம். யாரு ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அவன் எதுக்குள்ள வந்துருவான், ஜிடிபிக்குள்ள வந்துருவான். அப்ப ஜிடிபி எவ்வளவு வேல்யூ இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஜிடிபி எப்போ என்னவா இருக்கும், 60 + 50. ஓகேவா, அவன் வெளிநாட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எதுக்குள்ள வந்திருக்கான், டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சரிங்களா, அப்ப எதுக்குள்ள வந்துடும், மொத்தம் 110 rupees. இதுதான் நம்ம ஜிடிபி. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா, வெளிநாட்டுல இந்தியன் ப்ரொடியூஸ் பண்ணா கூட நம்ம இதுல கணக்கிட மாட்டோம், ஜிடிபியில கணக்கிட மாட்டோம். ஏன்னா ப்ரொடியூஸ்ட் வித்தின் தி டொமஸ்டிக் டெரிட்டரி, அதாவது உள்நாட்டு எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மட்டும் தான் கணக்கிடுவாங்க. அது இந்தியனா இருந்தாலும் சரி, அமெரிக்கனா இருந்தாலும் சரி. அதான் நான் சொல்றேன், இந்தியனோ ஃபாரினோ இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஜிடிபி. சரிங்களா, இப்போ ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு ஆண்டுல கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்தது. ஓகேங்களா, இப்போ வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும். சரிங்களா, என்னென்ன மெத்தட்ஸ் பாருங்க. மதிப்பு கூட்டப்பட்ட முறை, அப்படின்னா மதிப்பு கூட்டல் முறை, அப்படி இல்லைன்னா வருமான முறை, அதாவது செலவு முறை, இல்லைன்னா செலவின முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஜிடிபி நான் சொன்னல 110 நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 110 எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஒரு சில மெத்தட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, என்னென்ன மெத்தட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா, மதிப்பு கூட்டல் முறை, ஓகேங்களா, செலவின முறை, அப்படின்னா வருமான முறை, அதாவது வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னது, ஜிடிபியை கால்குலேட் பண்றதுக்கான மெத்தட்ஸ். சரிங்களா, இப்போ ஒரு மெத்தடை நான் சொல்றேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்தெந்த மெத்தட்ஸ் வந்து ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. சரிங்களா, ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன சொல்லிடுறேன்னா, எப்படி கால்குலேட் பண்றாங்க சொல்லிடுறேன். சரிங்களா, ஏன்னா வேல்யூ ஆடட் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. ஓகேங்களா, இப்போ வேல்யூ ஆடட்னா இப்போ சொல்லிட்டேன்னா நம்ம ஜிஎஸ்டி பாக்குறப்ப நமக்கு தெரியும், ஏன்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ் தான் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ வேல்யூ ஆடட் டாக்ஸை பத்தி நான் ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, இந்த மெத்தட் நம்ம பார்த்தோம்னா அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆடட் மெத்தட் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, படிக்கிறேன் பாருங்க. ஒரு நிறுவனம் தனது தயாரிப்பு மற்றும் சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு முன் சேர்க்கும் கூடுதல் பொருளாதார மதிப்பு இதுவாகும். ஓகேங்களா, அதாவது இட் இஸ் an additional economic value that a company adds to its products and services before offering them to the customer. சரிங்களா, நான் ஒரு டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த டயக்ராம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஒரு ஃபார்மர்
ஒரு விவசாயி சரிங்களா. ஒரு ஃபார்மர் என்ன பண்றாரு, 100 ரூபாயில ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்றாரு. கவனிச்சுக்கோங்க, ஒரு விவசாயி 100 rupees வர்த்துள்ள ஒரு கோதுமையை என்ன பண்றாரு, உற்பத்தி செய்யறாரு. உங்க புரிதலுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லைனாலும் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகேங்களா. ஒரு விவசாயி 100 rupees வர்த்துள்ள ஒரு கோதுமையை ப்ரொடியூஸ் பண்றாரு சரிங்களா. அதை என்ன பண்றாருன்னா, அதுல வந்து 50 ரூபாய் வர்த்துள்ள ஒரு வீட்டை வந்து பாதி, அதுல இருந்து பாதியை வந்து தன்னுடைய நுகர்வுக்காக வச்சுக்கிறாரு, தன்னுடைய கன்சப்ஷனுக்காக என்ன பண்றாரு, வச்சுக்கிறாரு. அதாவது தான் தேவைக்காக, தான் சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிறாரு. எதை, 100 ரூபாய் வர்த்துள்ள ஒரு வீட்டை, ஒரு கோதுமை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுல இருக்கிற 50 ரூபாய், அதாவது 50 ரூபாய் வர்த்துள்ள வீட்டை வந்து தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய நுகர்வுக்காக வச்சுக்கிறாரு. யாரு, அந்த விவசாயி வச்சுக்கிறாரு. அப்ப மீத 50 ரூபாய் என்ற வீட்டை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மீத 50 ரூபாய் வீட்டு இருக்கா, அந்த வீட்டை என்ன பண்றாருன்னா ஒரு பேக்கரி கடைக்கு விற்கிறாரு. என்ன பண்றாரு, ஒரு பேக்கரி கடைக்கு விற்கிறாரு. நான் போட்டுக்கிறேன், பேக்கரி கடைக்கு விற்கிறாரு சரிங்களா. ஒரு பேக்கரி கடைக்கு விற்கிறாரு. ஓகேங்களா. பேக்கரி என்ன பண்ணும், அந்த 50 ரூபாய் என்ன பண்றாரு, ஃபார்மரு விவசாயி என்ன பண்றாரு, பேக்கரி கடைக்கு விற்கிறாரு. அந்த 50 ரூபாய் பேக்கரி கடை என்ன பண்ணுவான், பிரெட்டா மாத்துவானா. பிரெட்டா மாத்துறான் பாத்தீங்களா. பிரெட்டா மாத்துறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஈஸ்ட் எல்லாம் தேவைப்படும். அந்த ஃபங்கை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஈஸ்ட் ஓகேங்களா. அந்த மைதா மாவு இதெல்லாம் சேர்ப்பாங்க வீட்டு கூட சரிங்களா. எதுக்காக, பிரெட் தயாரிக்கிறதுக்காக. அதுதான், அது என்ன வேணா சேர்க்கட்டும் சரிங்களா. அது சேர்க்கிறாங்க பாத்தீங்களா, அதோட மதிப்பை கூட்டுறாங்க பாத்தீங்களா. அந்த மதிப்பு கூட்டலுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு பணம் இருக்கும் பாத்தீங்களா. அதுதான் வேல்யூ ஆட் சரிங்களா. இப்போ 50 ரூபாய் நான் ஒரு வேல்யூ போடுறேன், 150 ரூபாய் போட்டுக்கிறேன் சரிங்களா. ஒரு பிரெட்டை தயாரிக்கிறார். அதான் எவ்வளோ, 200 rupees பிரெட். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்மர் 100 ரூபாய் வர்த்துள்ள ஒரு கோதுமையை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுல 50 ரூபாய் வர்த்துள்ள ஒரு பாதி, அதுல இருந்து பாதி என்ன பண்றாரு, தன்னுடைய நுகர்வுக்காக வைத்துக்கிறாரு. மீத 50 என்ன பண்றாரு, ஒரு பேக்கரி கடைக்கு விற்கிறாரு சரிங்களா. அதுல அந்த பேக்கரி கடைக்காரர் என்ன பண்ணுவான், பிரெட் தயாரிக்கிறது ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணுவான். ஓகே, பிரெட் தயாரி ஒரு சில தேவைகள்லாம் இருக்கும், அதை ஆட் பண்ணிட்ட பேரு அது டோட்டலா எவ்வளவுக்கு விற்கிறான், 200 ரூபாய்க்கு விற்கிறான் சரிங்களா. இப்போ மதிப்பு கூட்டல் இதுல என்ன பார்த்தா சொல்ல முடியுமா, மதிப்பு கூட்டல் இதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. வேல்யூ ஆடோட வேல்யூ சொல்றேன். ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாமே மதிப்பு கூட்டல் தான் அசியூம் பண்ணிக்கணும் சரிங்களா. ஃபார்மர் வந்து 100 ரூபாய் வர்த்துள்ள கோதுமையை ப்ரொடியூஸ் பண்றாரு, அதுதான் என்னது, மதிப்பு கூட்டல். அவர் பண்றது எல்லாமே மதிப்பு கூட்டல் தான் சரிங்களா. அப்ப எவ்வளவு வரும், ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் வரும் சரிங்களா. இதுல என்ன மதிப்பு கூட்டல், இது கிடையாது. எவ்வளவு கூட்டுறாரு, இதுல 150 ரூபாய் கூட்டுறாரு சரிங்களா. அதுதான் மதிப்பு கூட்டல். இப்ப மொத்தம் எவ்வளோ, 250. கரெக்டுங்களா. இதுதான் மதிப்பு கூட்டல் முறை. இப்படிதான் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்ப ஜிடிபி நான் டெஃபினேஷன் படிக்கிறேன், அகைன் பாருங்களேன். டிபி டெஃபினேஷன் படிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொதுவாக ஒரு நிதியாண்டு ஒரு நாட்டின் உள்நாட்டு எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் ஓகேங்களா பொருட்கள் மற்றும் சேவைகள் மொத்த இறுதி மதிப்பு, அதான் பாருங்க ஃபைனல் ஓகேங்களா. மொத்த இறுதி மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும். அப்பனா இறுதியா என்ன 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 விற்கிறாங்க அப்படின்றத என்னது, ஜிடிபின்னு சொல்றாங்க. பாருங்க என்ன அகைன் நாங்க பாருங்க, டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப பாருங்க, வேல்யூ ஆட் நான் வேல்யூ சொல்லிட்டேன். இப்ப ஜிடிபி பாருங்களேன், ஜிடிபி என்ன, டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபைனல் வேல்யூ இது என்ன, 200. ஓகேவா. இப்போ வந்து ஃபைனல் வேல்யூ ஃபார்மர்ஸுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான் வரும் ஓகேங்களா. அவர் கன்சியூம் பண்ணாலும் சரி வித்தாலும் சரி ஓகேங்களா. டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் டாபிக் ஓகேங்களா, அத வார்த்தை. அதுல வந்து ஃபார்மர் வந்து வித்தாலும் சரி தன்னுடைய கன்சப்ஷன் பண்ணாலும் சரி எதுல வரும்னா ஜிடிபில வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது, 250 வருதா ஓகேங்களா. 250 வருதுங்களா. இதுதான் ஜிடிபி கால்குலேட் பண்றது முறை. வேல்யூ ஆடட் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 50 ரூபாய் ஏன் கால்குலேட் பண்ணல அப்படின்னா, இந்த 200 ரூபாய் சேர்த்து இங்கே கால்குலேட் பண்ணிட்டாங்க. இந்த 50 ரூபாய் நான் இப்படி அகைன் நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆயிடும்னா இரு கூட்டல் ஆயிடும், டபுள் கவுண்டிங் ஆயிடும். டபுள் கவுண்டிங் வந்து நேஷனல் இன்கம்ல கால்குலேட் பண்றது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு சரிங்களா. இந்த 50 ரூபாய் நான் எடுக்கல பாத்தீங்களா. இந்த 50 ரூபாய் நான் என்ன குட்ஸ் ஆயிடுது, இது லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இடைநிலை பொருட்கள், மூலதன பொருட்கள், நுகர்வு பொருட்கள். இது என்ன பொருட்கள், இப்போ இடைநிலை பொருட்களா மாறுது ஓகேங்களா. என்ன பண்றாங்க, இதை கொண்டு வந்து வீட்டா, அதாவது கோதுமை, அதாவது என்ன பண்றான், பிரெட்டா மாத்துறான் ஓகேங்களா. அப்ப என்ன வர, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா மாத்திடுறான், இடைநிலை பொருட்களா மாறிடுது. இடைநிலை பொருட்களை என்ன பண்ணக்கூடாது, ஜிடிபில சேர்க்க கூடாது. டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க,
டோட்டல் ஃபைனல் வேல்யூவா இறுதி, ஓகேங்களா, இறுதியா சொல்றாங்க. அந்த டெஃபினேஷன் பாருங்க, அகைன் நான் காட்டுறேன், ஓகேங்களா. பாருங்க, செய்யப்படும் மற்றும் சேவைகள் மொத்த இறுதி மதிப்பு, ஓகேங்களா. அப்ப அது வந்து அது அந்த 50 ரூபாய் ஏன் சேர்க்கல, அது வந்து இடைநிலை பொருட்கள், இறுதி கிடையாது, ஓகேங்களா. அது என்னவா மாறுது, இன்னொரு ஃபார்ம்ல மாறுது, சரிங்களா. பாத்துக்கோங்க, இதான் மதிப்பு கூட்டல் முறையை இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. மதிப்பு கூட்டல்னா எவ்வளவு மதிப்பு அந்த ப்ராடக்ட்டுக்கு நீ கூட்டுற, சரிங்களா, புரிஞ்சுதுங்களா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் வந்து வருமான முறை, ஓகேங்களா. வருமான முறை நான் லாஸ்ட் கிளாஸ்ல அது சர்க்குலர் ஃப்ளோ, வட்ட ஓட்டத்தை பத்தி நடத்திருப்பேன். அந்த கான்செப்டை மைண்ட்ல கொண்டு வாங்க, அப்பதான் இது புரியும், சரிங்களா. என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ ஆடட் மெத்தட் பார்த்தாச்சு. இது வந்து வருமான முறை, இன்கம் மெத்தட், ஓகேங்களா. எப்படி இன்கம் மெத்தட் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த வட்ட ஓட்டத்தை நான் வரைகிறேன், ஓகேங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா. ஒரு கம்பெனி, ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கம்பெனிக்குலாம் எங்க அந்த லேண்டு, லேபர், கேபிட்டல் எங்கேருந்து கிடைக்குது சொன்னேன். லேண்டு, நிலம், தொழிலாளர்கள், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர், ஓகேவா. அதாவது நிலம், தொழிலாளர்கள், மூலதனம், தொழிலதிபர்கள், ஓகேவா. இது மூணுமே எங்கேருந்து கிடைக்குது சொன்னேன். இது எல்லாமே ஒரு வீட்டுத்துறை கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ். நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு, சரிங்களா, ஓகேங்களா. ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம், ஓகேங்களா. இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கிட்ட இருந்து, ஓகேங்களா, இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இருந்து வாங்கிட்டாரு லேண்டு, லேபர், கேபிட்டல், ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய இன்கம் தான் என்னதுன்னா இன்கம் மெத்தட், ஓகேவா, புரியுதுங்களா. இப்போ இந்த கம்பெனி வந்து 500 ரூபாய் ஒருத்துள்ள ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, சரிங்களா. 500 ரூபாய் ஒருத்துள்ள ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகேங்களா. இதுல வந்து ப்ராஃபிட் போக மற்றதெல்லாம் என்னவா இருக்கும். இப்போ இதுல வந்து 500 இருக்கு பாத்தீங்களா. 500ல 100 ரூபாய் லேண்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். என்னவா கொடுக்க வேண்டியது இருக்கும், ரெண்டா கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ லேபருக்கு என்னவா கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு 100 ரூபாய் கூலியா கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்னொரு 100 ரூபாய் வட்டியா கேபிட்டலுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், சரிங்களா. அப்போ லேண்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், லேபருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், கேபிட்டல் அது மூலதனத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், ஆண்டர்பிரனருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், இதுதான் என்னது இன்கம் மெத்தட்ல கால்குலேட் பண்றது. இதை கால்குலேட் பண்ணாலும் 500 தான், ஓகேங்களா, சாரி 200 வரும், சரிங்களா. இதை கால்குலேட் பண்ணாலும் 500 தான், இப்படி ஃபைனல் வேல்யூவை கால்குலேட் பண்ணாலும் 500 தான். புரியுதுங்களா. இன்கம் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அனைத்து நிறுவனங்களுக்கும் சம்பாதித்த லாபம், ஓகேவா. நிறுவனத்துல லாபம் யார் சம்பாரிச்சிருப்பா, அந்த ஆண்டர்பிரனர் சம்பாரிச்சிருப்பார், தொழிலதிபர் சம்பாரிச்சிருப்பார். அடுத்தது பாருங்க, பயன்படுத்தப்பட்ட அனைத்து மூலதனத்தால் பெறப்பட்ட வட்டி, மூலதனத்தால் பெறப்பட்ட வட்டி, சரிங்களா. அடுத்தது பாருங்க, இயற்கை வளங்களுக்கான வாடகை, ஓகேங்களா, லேண்டுக்கான ரெண்ட், சரிங்களா. அடுத்து என்ன, அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பாதித்த ஊதியம், சரிங்களா. அனைத்து நிறுவனங்களுக்கும் சம்பாதித்த லாபம், அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பாதித்த ஊதியம், வேஜஸ், ஓகே, இந்த இருக்கு பாத்தீங்களா, ஓகேங்களா. இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். இதுதான் வருமான முறை. அதாவது ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒண்ணுதான், இவங்களுக்கு வர இன்கம்மை கால்குலேட் பண்ணாலும் ஒண்ணுதாங்க. இதை தாங்க நான் சொல்ல வரேன், சரிங்களா. அதுதான் வருமான முறை, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மதிப்பு கூட்டல் முறை. ரெண்டாவது வருமான முறை, சரிங்களா. மூணாவது பார்ப்போம். மூணாவது என்ன, செலவின முறை, ஓகேங்களா. அடுத்தது என்ன, செலவின முறை. செலவு பண்றது எப்படி, யார் செலவு பண்ணுவா, ஓகேங்களா. இப்போ அதே சர்க்குலர் ஃப்ளோக்கு வாங்க. அந்த சர்க்குலர் ஃப்ளோ சொன்னா அந்த ப்ரீவியஸ் டயக்ராம் போறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆடட் பார்த்தாச்சு, இன்கம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா செலவின முறை பார்க்க போறோம். செலவின முறை என்னன்னா அதே கான்செப்ட் தான். இந்த வட்ட ஓட்டத்துக்கு வாங்க. இந்த கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டை நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். யார் வாங்குவா சொன்னேன், ஒன்று இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரே வாங்கும், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா பிரைவேட் செக்டார் வாங்கும், எக்ஸ்டர்னல் செக்டார் வாங்குவாங்க, ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் செக்டார் வாங்குவாங்க, ஓகேங்களா. தனியார் துறை வாங்கும், இல்லைன்னா அரசு துறைகள் வாங்கும், அப்படி இல்லைன்னா வீட்டு துறைகள் வாங்கும், ஓகேங்களா. இந்த மூணு துறையில் ஏதாவது ஒரு துறை வாங்கிட்டே தான் இருக்கும், இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அப்போ அவங்க வாங்குறப்ப செலவு பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த செலவை கண்டுபிடிச்சாலும் ஜிடிபி கால்குலேட் பண்ணலாம், சரிங்களா. பாருங்க, கால்குலேட் ஜிடிபி பை லுக்கிங் அட் தி எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஆஃப் த ஆல் தி செக்டார்ஸ், ஓகேவா. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவது அனைத்து துறைகளின் செலவின பக்கத்தை பார்ப்பது மூலம் ஆகும், சரிங்களா. அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அந்த ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டை யாருங்க வாங்குவா, 4 செக்டார் சொன்னா, கவர்மெண்ட் செக்டார், எக்ஸ்டர்னல் செக்டார், பிரைவேட் செக்டார், அப்புறம் என்ன ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். இந்த 4 செக்டார் தான் வாங்கும்னு சொன்னல. அவங்க செலவு பண்றத கால்குலேட் பண்ணாலும் ஜிடிபி கால்குலேட் பண்ணல, அதுதான் சொல்றாங்க, சரிங்களா. அதுதான் ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல வந்து இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சி வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ஜி வந்து கவர்மெண்ட் செக்டார், ஐ வந்து பிரைவேட் செக்டார், எக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் செக்டார் டினோட்டேஷன் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. சி ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ஜி ஃபார் கவர்மெண்ட் செக்டார்,
I ஃபார் பிரைவேட் செக்டர், X ஃபார் எக்ஸ்டர்னல் செக்டர். பார்த்துக்கோங்க. ஓகேவா? வீட்டு துறைகள், அரசு துறைகள், தனியார் துறைகள், வெளித்துறைகள். ஓகேங்களா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஹவுஸ் ஹோல்ட் செக்டர், நீங்க நம்மள ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டர், நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஈச் இண்டிவிஜுவல் ஒரு பீப்புள் என்னது ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் சொன்னேன். இப்போ ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் உள்நாட்டில் மட்டும் வாங்க மாட்டேன், வெளிநாட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? நான் இறக்குமதியும் செய்வேன். அதாவது உள்நாட்டில் பொருளை மட்டும் வாங்காம நான் என்ன பண்ணுவேன், வெளிநாட்டில் இருக்கிற பொருளை வாங்க நான் ஆசைப்படுவேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபோன்லாம் நான் எங்கே வாங்கணும், வெளிநாட்டுல இருந்து நான் இம்போர்ட் பண்ணுவேன். பார்த்தீங்களா? அப்போ ஜிடிபி நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, ஜிடிபியோட டெஃபினிஷன் என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டுல வாங்கினது மட்டும்தான் கணக்கிடப்பட வேண்டும். அப்பனா வெளிநாட்டுல வாங்கினது என்ன பண்ணக்கூடாது, நானும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நான் வெளிநாட்டுல வாங்கினது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? எப்படி சப்ராக்ட் பண்றாங்க பாருங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? செலவின முறையை தான் பார்த்துட்டு இருக்கோம். சி டேஷ்னா ஓகேங்களா, சி மைனஸ் சியோட இம்போர்ட், எம் ஃபார் இம்போர்ட், அதாவது இறக்குமதி பண்றேன். ஓகேங்களா? அதாவது நான் சி என்ன செக்டரு, வீட்டுத்துறைகள் சொன்னேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. வீட்டுத்துறை சொல்லிட்டேன். வீட்டுத்துறை என்ன பண்ணுவான், ஒன்று உள்நாட்டு பொருளையும் வாங்குவான், வெளிநாட்டு பொருளையும் வாங்குவோம். அப்போ நான் வெளிநாட்டு பொருளை மைனஸ் பண்ணுவேன், ஜிடிபியில் என்ன பண்ணக்கூடாது, கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன், இம்போர்ட் பண்ணதை மைனஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? அப்போ அதே போல ஜிக்கும் நான் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜிக்கு என்னது, ஜி மைனஸ் ஜிஎம். ஓகேவா? அதே போல ஐக்கு என்னது, ஐ மைனஸ் ஐ. கவர்மெண்ட் செக்டர் என்ன பண்ணும், வெளிநாட்டில் இருக்கிற பொருளை வாங்குவோம் இல்லையா? பிரைவேட் செக்டர் என்ன பண்ணும், வெளிநாட்டுக்கு இருக்கிற பொருள் வாங்குவோம் இல்லையா? அதுதான் மைனஸ் பண்றோம். ஒண்ணுமே பண்ணல, சிம்பிள். ஓகேங்களா? அதே போல எக்ஸ்டர்னல் செக்டர் எடுத்துக்கோங்களேன், வெளித்துறை எடுத்துக்கோங்களேன். வெளித்துறை என்ன பண்ணும், வெளித்துறை உள்நாட்டு பொருளை வாங்குறது எல்லாமே வெளிநாட்டு பொருள். அவன் இம்போர்ட்டை மைனஸ் பண்ணோம்னா தேவையில்லை. சரி, கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சி ஜி ஐ எக்ஸ், இவங்க மூணுத்தையும் என்ன பண்றேன், சியோடதையும் ஜியோடதையும் ஐயோடதையும் எம் நான் மைனஸ் பண்றேன். சரிங்களா? பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட் காட்டுறேன் பாருங்க. டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு தான். சி டேஷ் என்பது டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ்டு கன்சப்ஷன் கூட்ஸ். ஓகேங்களா? பாருங்க, உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மட்டுமே எடுத்துப்பாங்க. ஓகே, என்ன பொருள், நுகர்வு பொருட்கள் மட்டும் தான் என்ன வாங்குவாங்க, சி வாங்குவோம். ஓகேங்களா? ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் தம்முடைய தேவைக்காக மட்டும்தான் பொருட்கள் வாங்கும், அதான் ஹவுஸ் ஹோல்டு நுகர்வு பொருட்கள் அப்படின்னு சொன்னேன். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மூலதன பொருட்கள் யார் வாங்குவா, ஐ வாங்குவாங்க. ஓகேங்களா? அது என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டு பொருள். அந்த எம் எல்லாம் என்ன பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணனா. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சி மைனஸ் ஐஎம் பிளஸ் ஐ மைனஸ் ஐஎம் பிளஸ் ஜி மைனஸ் ஜிஎம் சிஎம். ஓகேவா? பிளஸ் எக்ஸ். இந்த எம் எல்லாம் காமனா எடுக்கிறாங்க, காமனா எடுத்து தான் இங்க எம் போடுறாங்க. ஓகேவா? இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ போதும். ஓகேங்களா? நான் என்னன்னா இந்த எம் நான் எப்படி வந்துச்சுன்னு இவ்வளவு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த எம் எப்படி வந்தது. இந்த எம் சிம்பிள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னன்னா, நான் உள்நாட்டு பொருள் மட்டும் வாங்க மாட்டேன், வெளிநாட்டுல இருந்து சில பொருட்களை வாங்குவேன். ஆனா ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு பொருட்களை மட்டும் தான், உள்நாட்டு உற்பத்தியை மட்டும் தான் நான் கணக்கிட வேண்டும். வெளிநாட்டில் வாங்கும் பொருட்களை நான் கணக்கிட தேவையில்லை. அதனால என்ன பண்றேன், மைனஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள். என்னென்ன மெத்தட் பார்த்தோம், வேல்யூ ஆடட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கான்செப்ட் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சர்க்குலர் ஃப்ளோன்னு நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்திருப்பேன். ஓகேங்களா? அந்த சர்க்குலர் ஃப்ளோல எப்படி வருது. ஓகேங்களா? அதுல இருந்தா எக்ஸ்பெண்டிச்சர் முறை தெரியும், இன்கம் முறை தெரியும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஜிடிபியை யாரு கால்குலேட் பண்றா, இது லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜிடிபியை யாரு கால்குலேட் பண்றா பாத்தீங்கன்னா, மத்திய புள்ளியியல் அலுவலகம் கால்குலேட் பண்றாங்க. சரிங்களா? கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? ஜிடிபி இஸ் கால்குலேட்டட் பை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னா இது கேட்டுட்டாங்க. இப்போ எப்படி கொஸ்டின் வேற மாதிரி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த அமைப்பு கீழே வருதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? இப்போ எந்த அமைப்பு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி, அதாவது நம்ம நினைச்சிருப்போம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னே போட்டு வந்துருவீங்க. ஓகேங்களா? ஆனால் அப்படி கிடையாது, பார்த்துக்கோங்க. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இது உள்ளது. இது சிஎஸ்ஓ. ஓகேங்களா? சிஎஸ்ஓ யார், எது என்ன கால்குலேட் பண்றாங்க, ஜிடிபிஐ கால்குலேட் பண்றாங்க. என்ன மெத்தட்ல கால்குலேட் பண்றாங்க பார்த்துக்கோங்க. வேல்யூ ஆடட் மெத்தடும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது 3 மெத்தட் சொல்லியிருப்பேன். வேல்யூ ஆடட் மெத்தட் சொன்னேன், எக்ஸ்பெண்டிச்சர் சொன்னேன், இன்கம் சொன்னேன். ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டா நம்ம இந்தியா எதை கால்குலேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎஸ்ஓ என்ன கால்குலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மெத்தடை கால்குலேட் பண்ணுது. மதிப்பு கூட்டல் முறையும் செலவின முறையும் கால்குலேட் பண்ணுது. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும்.
கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஜிடிபி எந்த மெத்தட நம்ம ப்ரெசென்ட்டாக கேல்குலேட் பண்றோம்? இந்த 2 மெத்தடை கேல்குலேட் பண்றோம். ஆனா எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? 3 மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்கு கீழே வருது? யாருக்கு? சிஎஸ்ஓ எதுக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா?